இந்த ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடினியம் வந்து எனக்கு இந்த மழையில் வந்து இந்த இடம் கொஞ்சம் டிப்பில் வந்து இதாக இருந்துச்சுப்பா. நான் கட் பண்ணி விட்டு சாஃப் அப்ளை பண்ணி வச்சேன். போக போக பார்த்தீங்கன்னா இது இப்படி நல்லா ட்ரை ஆனிச்சு. திரும்ப இந்த மாதிரி ஆனிச்சு, கட் பண்ணி விட்டேன். திரும்ப இதே மாதிரி ஆனிச்சு. இது கிட்டத்தட்ட இவ்வளோ நீளம் இருந்தது. அப்படியே கட் பண்ணி பார்த்தா அது போயிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு ரீசன் சொல்லட்டுமா நான் என்னென்னு? எல்லா பாட்டுக்கும் இது பண்ணுற மாதிரி நான் இதுக்கும் தண்ணி விட்டுட்டே இருந்தேன். அதுதான் தப்பு. தண்ணி வந்து நான் விட்டுட்டே இருந்தால் தப்பு. இந்த மாதிரி அழுகுது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, ஒரு இது இப்படி நோட் பண்ணுறீங்க அப்படின்னா மற்ற வேலையில் நான் போயிட்டேன். உன்னிச்சு கவனித்து பார்த்துட்டு இருந்தோன்னா இன்னும் காப்பாற்றலாம். இப்போவுமே நான் உன்னிச்சு கொஞ்சம் கவனித்து பார்த்ததுனால தான் இப்போ இதை காப்பாற்ற முடியுது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை கட் பண்ணிவிட்டு இதில் சாஃப் வச்சு விட போகிறேன். தண்ணி கண்டினியூஸாக கொடுக்கணும். இந்த மாதிரி ஏதாவது தைரியமாக அப்ரூவ் பண்ணி போட்டுருங்க. 1 மாதம் 2 மாதம் போட்டாலும் தப்பு இல்லை. பட் கட் பண்ணி சாஃப் வச்சுட்டு தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக இப்படி தூக்கி போட்டிங்க ஒரு பக்கம் அப்படின்னா, வெயிலில் போடக்கூடாது, நிழல் காய்ச்சலில் போட்டிங்க அப்படின்னா இதை காப்பாற்றிடலாம். சூப்பராக கட் பண்ணிவிட்டு இப்போ சாஃப் வச்சுட்டோம். இதை ஒரு 10, 15 or 20 days கழித்து நான் இதை நட்டு வச்சுருவேன். இந்த மாதிரி டிப்ஸுக்கு நீங்கள்